என்னப்பா நாளைக்கு சிஎம் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிருவோமா? அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொறுமையா உட்காந்து பார்ப்போம். திங்கட்கிழமை ஏன்டா வருது? ஐயோ! திங்கட்கிழமை எந்திச்சு ஆஃபீஸ் போணுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். திங்கட்கிழமை கண்டாலே வெறுப்பாகும். என்ன இன்னும் திங்கட்கிழமை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மொத்த ஜெனரேஷனையும் அப்படி கட்டி போட்டு எலக்ஷன் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு உட்கார வச்சிருக்கிறாப்புல அந்த ஆளு. அது நான் வந்து எதிர்ச்சியா டிவி சேனல்ல சரி போட்டு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க பாருங்களேன். அந்த யுஐ வந்து ஆல்ரெடி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப இருந்தே வந்து அந்த எலக்ஷன் கவுண்டிங் வைப் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தலைவன் பாஷையில சொல்லணும் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டா இருப்போம். நல்லதே நடக்கும். இப்பயே அவர் வீட்டு வாசல்ல போயிட்டு செலிப்ரேஷனுக்கு உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து எதுவும் விசிஆர்ல இந்த ரூம்ஸ் எல்லாம் கேட்டதாவும் அவைலபிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாரியும் அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி பேசுறாங்க. அந்த அளவுக்கு நான் சொல்லல. பட் வாட்டெவர் இட் இஸ் வி ஹேவ் டூ அக்செப்ட் இட். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ்நாடு எலக்ஷனுடைய ரிசல்ட்ட மொத்த தமிழ்நாடும் எதிர்பார்க்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுதான் முதல் தடவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு கவுண்ட் வந்து உங்களால லைவா பார்க்க முடியல அப்படின்னா, மொபைல் ஆப்லயும் அப்புறம் வெப்சைட்லயும் எலக்ஷன் கமிஷன் வந்து அவங்க லைவா போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டெவர் இட் இஸ் நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வைபையும், செலிப்ரேஷனையும் பக்காவா பண்ணுவோம். ஓகேவா?